ஜெம்டி ரசிகர்கள் இந்த நானும் இந்த ஜெம்டியுடைய நிகழ்ச்சிகளை நிறைய செய்திகளை பார்த்துருக்கேன். அது ஒரு நேருக்கு நேராக மக்களை சந்திச்சும் உடனேக்கு உடனேயாக அந்த செய்தியை வெளியே கொடுத்து மக்களுக்கு தெரியப்படுத்தக்கூடிய ஜெம் டிவி இன்னைக்கு இந்தியா லெவலில் யூடியூப் சேனல் மூலியமாக சேட்டலைட் மூலியமாக இன்னைக்கு ஒளிபரப்பி கொண்டுகிட்டு இருக்கார்கள். அதனால் நீங்கள் இந்தியா முழுவதும் மட்டும் பார்க்கக்கூடிய நிலையில் இல்லை, உலகம் முழுவதும் ஜெம் டிவியுடைய புகழ் ஓங்கி இருக்குது. அதனால் என்னுடைய அனுபவ ரீதியாக இந்த ஜெம் டிவி பார்க்கறவர்கள் அனைவரும் பார்த்துக்கிட்டு இருக்கின்ற அந்த நிர்வாகத்துக்கும் இந்த நாள் நான் அவங்களுக்கு வாழ்த்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஐயா வணக்கம். சொல்லுங்க சார். இப்போ தொகுதி நிலவரம் எப்படி இருக்குது? நீங்க மேயரை வந்து எப்படி பார்க்கீங்க? திருநெல்வேலி தொகுதி எப்படி பார்க்கீங்க? திருநெல்வேலியுடைய தொகுதியை பொறுத்தளவு கிட்டத்தட்ட ஒரு 3.5 லட்சம் வாக்காளர்கள் இருக்கார்கள். இந்த 3.5 லட்சம் வாக்காளர்களில் தமிழ்நாடுடைய முதலமைச்சருடைய சாதனைகளை வந்து அடித்தட்டு மக்களுக்கு போய் சேர்ந்துருக்கு. இப்போ நாங்கள்லாம் வந்து மக்களை டெய்லி சந்திக்கக்கூடிய ஆட்கள். அப்படிங்கும்போது நம்ம போய் கேட்கும்போது, எம்மா என்ன திட்டத்தில் நீங்கள் பயன்படுத்திக்கன்னு சொன்னீங்களா, அவங்களே அழகாக சொல்லுதாங்க. நாங்கள் மகளுடைய உரிமை தொகையை 1000 ரூபா வாங்கி கொண்டிருக்கோம். இன்றைக்கி ஜங்ஷன் பஸ் ஸ்டாண்டுக்கு போனாலும் சந்திப்பிலார் கோயிலிருந்து நாங்கள் ஜங்ஷன் போனாலும் எங்களுக்கு ஃப்ரீ பஸ் இருக்குது. அதனால் இப்படி ஒவ்வொருடைய திட்டத்தை வந்து மக்களுக்கு முதல்வர் செஞ்சுருக்குங்கும் போது அது நாங்கள் வந்து அப்போ ஆத்தண்ணி குழாயில் தண்ணி காலை வந்து எடுக்கும்போது அங்கே போய் நாங்களாம் கேட்கும்போது சொல்லுவாங்க, அருமையான திட்டத்தை கொடுத்துருக்கார்கள். அந்த திட்டத்தின் அடிப்படையில் முதல்வர்கிட்ட போய் நாங்கள் நாளைக்கு சொல்றதுக்கு தெருவில் வாக்கு கேட்கும்போது என்னெல்லாம் செஞ்சுருக்கோம், என்னென்ன மகளிர் உரிமை தொகை, அப்புறம் வந்து பேர் வந்து மக்களுக்காக உரிமை அந்த பேர் வந்து, அப்புறம் வந்து காலேஜ் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு, அப்புறம் லேப்டாப்பு, உலகம் உங்கள் கையில் கூடிய லேப்டாப்பு, யாரை சந்தித்தாலும் யாரை கூப்பிட்டு நிறுத்தினாலும் இந்த அரசு தமிழ்நாடுடைய திராவிட மாடல் உடைய அரசு ஒரு குடும்பத்துக்கும் மட்டும் இல்லை, ஒரு நபருக்கு செஞ்சிருக்கு. அப்படினால இந்த திருநெல்வேலி தொகுதியை வந்து நம்ம அவருடைய முதல்வருடைய சாதனையை சொல்லி அது மூலிமா நம்ம நோட்டீஸ் வீடு வீடாக கொடுத்து வாக்கு கேட்கும்போது நம்ம உரிமையோட மக்கள்கிட்ட வாக்கு கேட்கக்கூடிய உதயசூரியனுக்கு வாக்கு கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ 8000 டோக்கன் வந்து இப்போ நல்லா கொஞ்சம் ரீச்சாக இருக்குது. ஆமாம், அது வந்து அதை பற்றி எப்படி மக்கள்கிட்ட எப்படி இருக்குது சார்? எப்போ கேட்காங்க, தலைவர் வந்து தேர்தல் அறிக்கையில் சொல்லிட்டாரு 8000 டோக்கன் என்ன, எப்போ கொடுப்பாங்க. அதுதான் நீங்கள் ஒரு சந்தோஷமான விஷயம். என்னென்னா, ஏன்னா ஒரு தலைவர் வந்து எப்படின்னா சொல்கிறதான் செய்தார், செய்யாததுமே அவர் சொல்லாதமே நிறைய செஞ்சுருக்கார். அதனால் நீங்கள் இந்த டோக்கனை எப்போ கொடுப்பேன்னு நம்மகிட்ட கேட்கும்போது, நம்ம 23ஆம் தேதி தேர்தலில் தலைவர் வந்து மக்கள் வாக்களித்து, நீங்களாம் வாக்களித்து ஒரு அதிகமான 200 தொகுதிக்கு மேலே நீங்கள் வெற்றி பெற்று அதுக்கப்புறம் தமிழ்நாடுடைய முதலமைச்சர் பொறுப்பேற்ற உடனே உங்களை இல்லம் தேடியே நீங்கள் யாரும் தேடி போக வேண்டாம், அந்த டோக்கன் உங்களை இல்லத்துக்கே தேடி வரும் என்று நான் தலைவர்கிட்ட சொன்னவுடைய வாக்குறுதியை அந்த 8000 டோக்கனை மக்கள்கிட்ட சொல்லி கொண்டிருக்கோம். இப்போ நாங்களாம் 45 வருஷம் ஒரு இயக்கத்தில் இருக்கோம்னா, நீங்கள் எத்தனை வருஷம் கழித்து தமிழ்நாடுடைய முதல்வர் நான் தொடர்ந்து மாமன்ற உறுப்பினராக ஒரு இடத்துல 3 முறை 4 முறை வெற்றி பெறுகிறேன். அப்போ நம்ம அந்த பதவி மக்களுக்கு அடிப்படை தேவையான பணிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த பணியோடைய உயர்வு எங்கே கொண்டு விடுது, தமிழ்நாடுடைய முதலமைச்சருடைய கவனத்துக்கு சென்று என்னைய வந்து ஒரு மேயராக மாநகரத்துடைய பொறுப்பு மிக்க ஒரு முக்கியமான பதவியை மேயராக ஆக்கி கொடுக்காங்க. அந்த பதவி செய்கிறோம். அப்போ நம்ம கஷ்டப்பட்டால் தான் அந்த இடத்துக்கு மேலே வரணும். மேலே வரும்போது மக்கள்கிட்ட போய் நிற்கணும், மக்களுக்கு உதவி செய்யணும்னு நிற்கும். அவங்களுடைய எண்ணம் என்னன்னா, நம்ம சேர்ந்த உடனே அந்த பதவி கிடைக்கணும். அப்படிங்கும்போது அது ஒரு தலைவர் வந்து அது முறைப்படி மக்களுடைய நிலையில் என்ன இருக்குது, ஒரு தொகுதியில் யாரை நிப்பாட்டினா வெற்றி பெறுவார்கள், என்ன நிலையில் வந்து அவர் ஒரு தெளிவான ஒரு கருத்தை எடுத்து வச்சு தான் அவர் ஏற்கனவே தலைவர் சொன்னுடைய விஷயம் என்னன்னா, யாரையும் பிடித்து ரெக்கமெண்ட் பண்ணி சீட்டு வாங்கலான்னு வராதீர்கள், மக்கள் யாரை சொல்கிறாங்களோ அவங்களுக்கு தான் நான் சீட்டு என்று சொல்லும்போது அந்த அடிப்படையில் அவர் சீட்டு கொடுத்தார். அவங்களுக்கு கொஞ்சம் காலம் இருந்து திமுகவில் இருந்து கொஞ்சம் பணி செய்து அதுக்கப்புறம் அவங்க அந்த சீட்டை வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, வாங்கியிருக்கலாம். ஆனால் அவங்களுடைய அவசர
அவசரத்தினுடைய முடிவு எடுத்து அவங்க மாறுதார்கள். அதுக்கு நம்ம வந்து ஜனநாயக உரிமை, ஜனநாயக நாடு, ஜனநாயகத்தை அவங்களுக்கு உரிமை இருக்குது. அதனால அதை பற்றி நம்ம வெளியாக தெளிவாக சில விஷயங்கள் சொல்ல முடியாது. சரி, இப்போ நீங்க மேயரா இருக்கீங்க, நீங்களும் வந்து அதுக்கு எம்எல்ஏ சீட்டுக்கு ட்ரை பண்ணீங்களா சார்? வாய்ப்பு அம்மா நான் தலைமை கழகத்தில் பணம் கட்டினேன். தலைவர் நேர்காணலில் என்னையும் நேரில் இதில் பஞ்சாயத்துடைய ஒன்றிய செயலாளர்கள் யார் வந்திருக்கான்னு கேட்டாங்க. எந்திரிச்சு பதில் சொன்னாங்க. கிராமப்புறங்கள் எப்படி இருக்குன்னு சொன்னோன்னே, இப்போ மேயர் நீ நகரப்பகுதியில் எப்படிப்பா இருக்குது சொல்லுப்பா அப்படின்னு சொல்லும் போது என்னுடைய கருத்தை நான் அதை வச்சேன். ஏன்னா நம்ம செஞ்சிருக்கக்கூடிய சாதனைகளை கண்டிப்பான முறையில் நம்ம மக்கள்கிட்ட எடுத்துக்க சொல்லி அது மூலியமாக நமக்கு வந்து வாக்கு சாதிக்கலாம்னு அப்படின்னு. இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு சமயத்தில் வந்து இந்த 10.5% வந்து சொல்லி கொஞ்சம் சொல்கிறாங்க. அப்போ நானும் அந்த இனத்தை சேர்ந்தவர்கள். அதனால் அந்த கருத்தை நான் மக்கள்கிட்ட இது மூலிமா வெளிப்படுத்தணும். இந்த 10.5% நீங்கள் சொல்லும்போது அது திராவிட மாடருடைய கொள்கையும் தலைமை எடுக்கிறவுடைய முடிவு அவங்க ஆராய்ச்சி பண்ணி அதில் அவங்க எடுக்கக்கூடிய கருத்து. ஆனால் என்னுடைய கருத்து என்னென்னா, முதல் பட்டதாரிங்கிறதுடைய திட்டத்தை தலைவர் கலைஞர் கொண்டு வந்திருக்காரு. அந்த 10.5% நீங்கள் சொல்கிறீங்க, அந்த நம்மளுடைய இனத்தை அந்த இனமும் அதில் முதல் பட்டதாரியுடைய ஸ்கீமில் படிக்கும்போது ஒரு வருஷத்துக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு இப்போ இதுக்கு 35,000 ரூபா பிடிச்சி வரதுங்காட்டிலும் கிட்டத்தட்ட 1,00,000 ரூபா 1,50,000 ரூபா அதில் நன்மை பெற்று பிஎஸ்சி முடித்து பிகாம் முடித்து அதுக்கப்புறம் தான் நீங்கள் இந்த இடஒதுக்கீட்டுக்கு நீங்கள் வரணும். அப்போ அடித்தளத்திலே மக்களுக்கு முதல் பட்டதாரியுடைய திட்டத்தை கொண்டு வந்தது தலைவர் கலைஞர். அந்த திட்டத்தை இன்னைக்கு வரைக்கும் தலைவர் முதல்வர் அண்ணன் தளபதி அவர்கள் இன்னைக்கு வரைக்கும் அந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க. ஏன் நீங்கள் அதில் உள்ள நன்மை நீங்கள் எடுக்கணுங்களா? ஒரு இருக்கும் ஒரு தலைவர் ஒரு இயக்கம் ஒரு முடிவு எடுத்து ஒரு விஷயத்தை செய்யும்போது இது நீங்கள் இது கணக்கே கிடையாதா? இதில் வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து கொடுத்துருந்தோமே. இதில் வந்து 60% 70%லாம் கிடையாது. முதல் பட்டதாரி யார் அப்ளை பண்ணாலும் இந்த இடத்தை சேர்ந்தவங்க 10.5% இனத்தை கோரிக்கையை வச்சு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறவங்க இந்த முதல் பட்டதாரி மூலியமாக தானே நீங்கள் அரசாங்க பணிக்கு செய்ய முடியும். அப்போ முதல் அடித்தளத்திலே இந்த இயக்கத்தை இளைஞர்களை உருவாக்கக்கூடிய சக்தி திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட மாடல் நாயகன் அண்ணன் தளபதி இன்னைக்கு நல்ல திட்டத்தை கொடுத்துட்ருக்காரு. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் ஒன்றும் இருக்காது. இளைஞர்கள் அதில் பயன்பெற்ற இளைஞர்கள் வாக்களிக்க தயாராக நிலையில் இருக்காங்க. நீங்கள் கேள்வி கேட்டது மாதிரி என்னென்னா, இந்த 10.5 இடபிள்யூங்கிற ஒரு சான்று வாங்குவதற்கு நீங்கள் ஒரு கருத்து சொன்னீர்கள். அந்த சான்று வாங்குவதற்கு வந்து ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முறை இருந்தது. ஆனால் மத்திய சர்க்கார் வந்து அதுலேயும் ஒரு விவரத்தை பாருங்கள், மக்களை கஷ்டப்படுத்தக்கூடிய அளவுக்கு மனுவை நேரில் கொடுக்க சொல்கிறாங்க. மனுவை நேரில் கொடுக்கும்போது உங்களுடைய வருமானமே 10 லட்சத்துக்குள்ளே தான் இருக்குனுங்காங்க. அப்போ நீங்கள் வந்து இதில் எங்களுக்கு மத்திய சர்க்கார் இப்படி கொடுத்துருக்குன்னு சொல்கிறது வந்து ஒரு தவறான பிரச்சாரத்தை கொடுக்குறாங்க. அதை வாங்குறதுக்கு என்ன கஷ்டம்? இப்போ ஒரு வருமான சர்டிஃபிகேட் வாங்குறோம்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணதும் மாநில சர்க்காருடைய இது நம்ம ஈஸியாக வருமான சர்டிஃபிகேட் வாங்குறோம், ஒரு ஜாதி சான்று வாங்குறோம், இதெல்லாம் ஈஸி. இந்த இடபிள்யூ சர்டிஃபிகேட் வாங்கும் போது அவன் என்ன சொல்லுவாங்க, வீட்டுடைய சதுரடியே 350 தான் இருக்கணும், அதுக்கு மேலே இருக்கக்கூடாது, வீட்டுடைய அளவே 10 லட்சம் தான் இருக்கணும், அதுக்கு மேலே இருக்க முடியாது அப்படிங்கன்னா ஒரு நபர் வந்து வீடு மட்டும் அவருக்கு சோறு போடாது. அந்த வீடு குடியிருப்பு வீடாக தான் இருக்கும் முடிஞ்சு அந்த படித்த இளைஞர்களை அவங்க வீட்டில் 2 பேர் இருக்கும்போது அப்போ நீங்கள் ஒரு நம்பருக்கு வாங்கும் போது அந்த வீட்டை குறிப்பிடும் போது அந்த வீடு கூட ஒரு 5 லட்சத்தை கவர்மெண்ட் வேலிசின் போடும்போது அவனுக்கு கிடைக்க மாட்டேங்குது. அப்போ நீங்கள் முழுமையாக தகர்த்தணும். அதாவது 10 லட்சங்கிறது இருக்கக்கூடாது. அதுவே மத்திய சர்க்கார் ஒரு இக்கனா வச்சு தான் அந்த திட்டத்தை கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. அது முழுமையாக நமக்கு வந்து இன்னும் செயல்பாடுகள் இல்லை. அதை வாங்குறதுக்கு எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க. அதனால தான் இந்த அரசு இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிப்பை ஊக்கப்படுத்தும் அப்படிங்கிறதுனால அந்த நம்ம எங்களுடைய இனத்தை சேர்ந்தவர்களும் இன்றைக்கி நல்ல இளைஞர் மத்தியில் நல்ல முதல்வருடைய திட்டத்தை பயனுற்றப்பட்டிருக்காங்க. இந்த இடியுடைய சர்டிஃபிகேட்டுக்கும் விஓ ஆர்ஐட்ட வந்து அவங்க வந்து மேனுவலாக கொடுக்கறத நான் தமிழ்நாடுடைய அரசு அந்த தளபதிக்கு ஒரு கோரிக்கை வச்சு அதையும் நீங்கள் கம்ப்யூட்டராக கொண்டு வர்றதுக்கு நம்ம அரசுக்கு கோரிக்கை வைப்போம். சரி, இந்த அடுத்த இது மேயர்னா சைக்கிள் மேயர்னு அளவுக்கு வந்து உங்க பேர் வந்து சிஎம் அளவில் ரீச் ஆயிருக்குது. அது உங்கள்கிட்டயே கேட்டிருக்காங்களா எப்படி சார் ஸ்கீம் சார்? ஆமாம், என்கிட்ட தலைவருடைய பிறந்த நாளைக்கு போகும்போது எல்லாரும் இருந்தாங்க. நானும் வரிசையில் நின்று இருக்கும்போது எனக்கு தோளில் கை வச்சுக்கிட்டு, வா சைக்கிள் மேயர் எப்படி இருக்க,
அப்படின்னாரு. சைக்கிள் மேயரில் ஃபீல்டு மேயர்னாப்புல. ஃபீல்டை பார்க்கக்கூடிய ஒரு தலைவர் வந்து இன்றைக்கி நம்மளை வந்து அந்த அளவுக்கு கவனம் செலுத்தி எப்படி பணி செய்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கொடுக்க மாதிரி பொறுப்பு கொடுக்கும்போது நீங்கள் நல்லபடியாக பார்த்துக்கணும்பா அப்படின்னு சொன்னதோட எங்களுடைய திராவிடமான நாயகன் அண்ணன் தளபதி அவர்கள் குடும்பத்தில் மூத்த உறுப்பினர் அவர் சொல்லும் போது அண்ணன் சொல்கிறது தம்பி கேட்கணுங்கிறதுனால அண்ணன் என்ன சொன்னாங்க, நீ நல்லபடியாக நிர்வாகத்தை கொண்டு போனாங்க. இந்த ஆட்சிக்கும் எங்களுடைய அண்ணன் தளபதி அண்ணனுக்கும் எந்த வகையான இடையூறு வரக்கூடாது. அந்த வார்த்தை உங்களுக்கு உற்சாகம். ஆமா, அது வந்து நீங்க இப்போ நீங்க எரிக்கைய ஒரு ஒரு இடத்துக்கு வாரியா நீ நல்லா எரி அப்படின்னு பூசும்போது அவன் நல்லா இருக்கணும். அது மாதிரி முதல்வர் வந்து வாழ்த்துறாரு. குடும்பத்தில் அண்ணன் மூத்தாள் வாழ்த்தும் போது என்ன வாழ்த்தாங்க, எப்போ நீ நல்லா இருப்பா நல்லா கொண்டு போகும்போது அப்போ அந்த அண்ணனுடைய வாழ்த்துக்கு நமக்கு ஒரு சக்தி இருக்குது. அது மாதிரி அண்ணனுடைய பேர் ஒரு இடத்துல நமக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாது. அண்ணன் கொடுத்துருக்க பொறுப்பு மேயர் பொறுப்பு கொடுத்துருக்கீங்க, உயர்ந்த பதவி கொடுத்துருக்கீங்க, அந்த பதவிக்கு தந்தாலும் நம்ம நடந்து விடணும். மக்களை வந்து அடிப்படை மக்களை சந்திக்கக்கூடிய தன்மை ஒரு மாநகரத்துடைய மேயர் தண்ணி அடிப்பம் வசதி, அப்புறம் வந்து ஓடை கழிவுநீர் தண்ணி ஓடை அது குடிக்கிற தண்ணி, இதுதான் மக்கள்கிட்ட நமக்கு அடிப்படை கோரிக்கை வைக்க போகிறாங்க. அந்த கோரிக்கையை நம்ம வந்து அதுக்கு நமக்கு அது தந்தாலும் செஞ்சு கொடுத்துட்டோம்னா அப்போ அந்த ஆட்சிக்கும் நல்ல பேராக இருக்கும், மாநகராட்சி நிர்வாகத்துக்கும் நல்ல பேர் இருக்கும், ஒரு மேயருக்கு நல்ல பேராக இருக்கும். மேயர் என்று என் அப்படின்னு கேட்டீங்க. என்னுடைய தந்தையார் வந்து 90 வயசு வரைக்கும் சைக்கிள் ஓட்டினாங்க. ஆமாம், என்னுடைய தந்தையார் வந்து கோமநாயகம் பிள்ளைன்னு அவள் வந்து 90 வயசு வரைக்கும் சைக்கிள் ஓட்டினாப்புல. என்னுடைய தாயார் வந்து 102 வயசு அவதிப்போம். அவங்க இன்னும் கைப்பட அரைச்சி தான் சாப்பிடுவாங்க. யாருடைய செஞ்சு கொடுத்தாலும் போய் சாப்பிட மாட்டாப்புல. அவங்களே சமைச்சு அவங்களே தோசைக்கு அரைச்சி அவங்களே சட்னி சாம்பாருக்கு அரைச்சி அவங்க விடணும். அப்போ அந்த தந்தையாரும் இந்த தாய் பிறந்த குழந்தை நான். அப்போ என்ன கஷ்டம்னா எங்களுக்கு ரொம்ப கஷ்டம். அப்படி இப்படி கஷ்டம் கிடையாது. நான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் 1980 சேரும்போது எனக்கு இந்த இயக்கத்தில் சேர்ந்தவன தான் எனக்கு ஒரு மதிப்பு மரியாதையும் இந்த சமுதாயத்தில் கிடைச்சிது. அதே மாதிரி நான் ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலியோட ரொம்ப கஷ்டப்பட்ட ஃபேமிலியாக இருக்கும்போது திமுகவில் சேரும் போது சொந்த பந்தங்கள் என்னை மதிக்கக்கூடிய தன்மை கிடைக்கும்போது திமுகவில் சேர்ந்தான். ஒரு பாத்திர கடையில் வேலை பார்த்தேன், அப்புறம் ஒரு மில்ல டெம்பரரியாக வேலை பார்த்தேன். முழுமையாக அரசியல் இருக்கிறதுனால அரசியல் வெளிப்படுங்கனால எங்கே போனாலும் சைக்கிளில் தான் போவேன். நீங்கள் தாலுகா ஆஃபீஸ் போனாலும் சரி, ஜங்ஷன் போயிருக்கேன் சைக்கிளுக்கு, எங்கே போனாலும் அப்போவுமே நான் சைக்கிளில் தான் போவேன். மில்லில் வேலை பார்த்தாலும் சரி, பஸ்ஸில் கூட போக மாட்டேன், சைக்கிளில் தான். இங்கிறது 12 கிலோமீட்டர், வர 12 கிலோமீட்டர் சைக்கிளில் தான் போவேன். என்றைக்கு நம்ம சைக்கிளை 13 வயசில் சைக்கிள் ஓட்டி படித்து சைக்கிளை எடுத்து நம்ம ஓட்ட ஆரம்பித்தோமோ இன்றைக்கி வரைக்கும் அந்த சைக்கிளை விடாமல் நம்ம அதை பணி செஞ்சுட்ருக்கோம். நீங்கள் சைக்கிள் எடுத்து நீங்கள் ஓட்டும் போது நம்மளுடைய உடம்புல உள்ள அனைத்து நரம்பும் மண்டையிலிருந்து எல்லாம் வேலை செய்யக்கூடிய அளவுக்கு அந்த சைக்கிளுடைய பலன் நமக்கு நோய் உடல் பயிற்சி தானாலே இந்த உடல் பயிற்சி எடுத்துக்கிட்டுங்க மாதிரி. அதனால நான் அந்த கொள்கையை கடைப்பிடிச்சிட்டு வந்தேன். என்கிட்ட நிறைய பேர் சொன்னாங்க, நீங்கள் மேயராக இருக்கீங்க, ஒரு பைக்கு கூட வாங்கலாம், ஒரு வண்டி கூட வாங்கலாம்னாரு. நமக்கு வந்து பணங்கிறது நம்மளுடைய நோக்கம் சேர்க்கணும் நோக்கம் கிடையாது. நம்மளுடைய நோக்கம் மாநகராட்சியில் இவங்க கூட பட்ஜெட் தாக்கல் பண்ணேன். அன்றைக்கி என் கார் வந்து இப்போ பழுதாகி விட்டது. அதுக்காக நான் வீட்டில் இருந்து சைக்கிளில் தான் போனேன். சைக்கிளில் போய் பட்ஜெட்டை தாக்கல் பண்ணினேன். அது ஒரு நபர்கள் வந்து ஏன் மாநகராட்சி நிலவி சைக்கிளில் தான் போய் பட்ஜெட் தாக்கல் பண்ண நிலையில் இருக்கானார். போன பட்ஜெட் நான் தாக்கல் பண்ணும்போது 5 கோடி ரூபா இதாக இருந்துச்சு, நெருக்கடியாக இருந்துச்சு. இப்போ சிக்கனமாக இருந்து மாநகராட்சியை வழிநடத்துறதுனால 2 கோடியே ரூபாய் எக்ஸ்ட்ராக கொண்டு வரக்கூடிய நிலை இருந்தது. அப்போ சிறுக சேர்க்கும்போது மாநகராட்சிக்கு வருமானம் வரணும், ஆடம்பர செலவை பண்ணக்கூடாது. அதே மாதிரி நான் எளிமையாக இருந்து கொண்டு போகும்போது அதை லாபத்தை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு எனக்கு தமிழ்நாடுடைய முதல்வருடைய நல்ல ஆலோசனை, நிறைய பண்டு கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடுடைய எங்களுடைய துறை அமைச்சரும் அதே மாதிரி நல்ல சப்போர்ட்டு. எங்களுடைய மாநகராட்சிக்கு பொறுப்பு அமைச்சர் அவர் இருக்கிறதுனால அவரும் எங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணார். அது மாதிரி துணை முதல்வரும் எந்த பகுதினாலும் திருநெல்வேலியுடைய மாநகராட்சி பகுதிக்கு எதுனாலும் நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்க, அவர் நல்லா கொண்டு போயிட்டுருக்காரு அப்படின்னு அவருடைய சின்னவருடைய முழு முயற்சி. தலைவர் எப்போ பார்த்தாலும் முதல்வர் எப்போ பார்த்தாலும் எப்படி நிர்வாகம் கொண்டு போயிட்டுருக்கேன் அப்படின்னு கேட்கும்போது அண்ணா நல்லா இருக்குன்னு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு குடும்பத்தோடு ஒரு மூத்த சகோதரன்ட்ட சொல்கிற மாதிரி சொல்லி இன்றைக்கி எந்த வகையான பிரச்சனை இல்லாமல் கொண்டு போய்கிட்டு இருக்கோம். சைக்கிளுங்கிறது எல்லாரும் நீங்கள் எடுங்க,
அந்த சைக்கிள் எடுத்து ஓட்டி உங்களுடைய ஒரு நாளைக்கு ஒரு காலையிலும் சாயங்காலம் கொஞ்சம் எடுத்து நீங்கள் அந்த சைக்கிள் எடுத்து ஓட்டி பாருங்கள். அதோடைய உண்மையான உடைய நல்ல இது தெரியும். அதனால் என்னையும் மாதிரி நீங்கள் சைக்கிள் ஓட்டி நிறைய பேர் பெரிய பதவிக்கு வரணும். இந்த சேனலில் நீங்கள் ஒளிபரப்பும் போது நிறைய பேர் பார்க்கும்போதும் நெல்லை மேயர் ஒரு எளிமையான ஒரு மேயர். நீங்கள் சைக்கிளில் இது பண்ணணும். அன்றைக்கி பஸ்ஸில் தான் போனேன். எல்லாம் வந்து இந்த எலெக்ஷன் டியூட்டினால வந்து வண்டியில் காரை வாங்கிக்கிட்டாங்க, ஆஃபீஸை பூட்டிக்கிட்டாங்க. அப்போ நான் ஒரு நிகழ்ச்சிக்கு போனோம். நிகழ்ச்சி போனேன், 2 கோயில் கும்பாபிஷேகத்துக்கு போயிட்டு அப்புறம் கீழக்கல்லூருடைய இது போனேன். நான் கரெக்டாக அந்த பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட நின்று பேசிக்கிட்டு இருந்தேன். முக்கூடல்னு பஸ்ஸு, அரசாங்க பஸ் வந்துச்சு. உடனே பஸ்ஸில் ஏறினேன். பஸ் அந்த கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டேன். சாமி கும்பிட்டு நடுக்கல்லூரில் நிற்கும் போது அதே பஸ்ஸு திருப்பி வந்துச்சு. அதே பஸ்ஸில் ஏறி திருப்பி வந்துட்டேன். இதனால் வந்து எல்லாரும் எளிமையை கடைப்பிடிக்கணும், நம்ம சிக்கனமாக இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். அதனால் அவங்கவுங்க தேவைக்கு தந்தானே நீங்கள் சம்பாத்தியம் பண்ணாலும் நீங்கள் காலையில் சாயங்காலம் ஏதாட்டும் ஒரு நாள் என்னைய மாதிரி சைக்கிள் எடுத்து நீங்கள் அந்த ஓட்டிட்டு பாருங்கள். அதோடைய நல்ல உடம்புகள் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும், நல்லா இருக்கும். சார் மாநகராட்சியில் முன்னாடி சலசலப்புக்கு அதிகமாக இருந்துச்சு. நீங்கள் வந்த பிறகு வந்து அது எப்படி சார் கட்டமைச்சு கரெக்டாக கொண்டு போயிட்டுருக்கீங்க? நிறைய பிரச்சனைகள் நல்லா நடந்துச்சு முன்னாடி தான். நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க, உங்களுக்கு தெரிஞ்சுக்கும் வாய்ப்பு இருக்கு. நம்மளோட அதை சேர்ந்தானே இருந்தோம். நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க சொல்றதோட நீங்களும் சொன்னது சரி சார். மாநகராட்சியில் நீங்களும் இருந்துப்பீங்க. அது நீங்க மேயராவுக்கு முன்னாடி ஏகப்பட்ட பிரச்சனைகள், சலசலப்புகள், அது சிஎம் அளவில் பெரிய இஷ்யூ ஆச்சு இருந்தது. அதுக்கப்புறம் தான் உங்களை மேயரா தகுதி பண்ணி உங்களை மேயராவை கொண்டு வந்து கரெக்டாக கொண்டு போயிட்டுருக்கீங்க. அது எப்படி நீங்கள் பார்க்கீங்க சார்? ஒரு நிர்வாகம் வந்து கவுன்சிலர் 55, அப்போ ஆஃபீஸில் உள்ள ஸ்டாஃபு, பொதுமக்கள், தூய்மை பணியாளர்கள் இவ்வளவு பணி செய்கிறாங்க. எல்லாரும் ஒரே மனநிலையில் இருக்கக்கூடிய நிலை அவர் இருக்காது. இப்போ நம்ம இருக்கோம், பொறுமையாக ஒரு கவுன்சிலர் வராங்க. கவுன்சிலர் என்ன தேவை? அவருடைய வார்டுக்கு ஓடை, தண்ணி, ரோடு, லைட்டு, இதுதான் அவங்களுக்கு தேவை. அப்போ அவங்கள கூப்பிட்டு, அந்த அதிகாரியை கூப்பிட்டு இந்த லைட்டை ரெடி பண்ணி, இந்த புது லைட்டு ஃபுல்லாக ரெடி பண்ணுங்கள், இந்த வாட்டர் சப்ளை புது லைனு. ஏன்னா ஏரியா இப்போ எஸ்டன் ஏரியா நிறைய ஆகிட்டு. அப்போ எஸ்டன் ஏரியாங்கும் போது கவுன்சிலர்கிட்ட கூப்பிட்டு கேட்கும்போது எனக்கு இந்த ஏரியாவுக்கு தண்ணி நீங்கள் கொண்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்க வந்து நம்மளை அணுகுதாங்க. அணுகுனோடனே நம்ம உடனேயாக லேட் பண்ணாமல் அந்த ஃபண்டு எவ்வளோ இருக்குது அதை கணக்கு பண்ணி எந்த மாமன்ற உறுப்பினர் வந்தாலும் அவங்கள உட்கார வச்சு உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு அந்த அடிப்படையான பணிகளை கேட்டு அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது நம்ம மேயர் கூப்பிட்டு, அதிகாரியை கூப்பிட்டு நமக்கு தேவையான நிதிகளை வாங்கி கொடுத்து வார்டு மக்களுக்கு எனக்கு நல்ல பெயர் கிடைச்சிது. ஓடை கழிவுநீர் அந்த ஓடையை போடுற ரொம்ப நாள் 30 வருஷம் போடாமல் இருந்த ஓடையை நீங்கள் ஓடையை போட்டிருக்கோம். அதே மாதிரி தண்ணி ரொம்ப நாள் குடிக்க தண்ணி வராமல் இருந்துச்சு, நீங்கள் குடிக்க சுத்தமான ஆத்தண்ணி நம்ம கொடுத்துட்ருக்கோம். அப்படிங்கும்போது லைட் ரொம்ப இருட்டாக கிடந்தது, பூச்சிக்கெல்லாம் வந்துக்கிட்டு இருந்தது. இந்த கவுன்சிலர் வந்ததுனால தான் எங்களை அப்போ கவுன்சிலருக்கு பெருமை. அப்போ கவுன்சில் பெருமையும் போது அவங்களுக்கு அந்த அடிப்படையான தேவை 55 கவுன்சிலருக்கும் அந்த பணிகளை செஞ்சு கொடுக்கும்போது அவங்களுக்கு நல்ல பேர் சந்தோஷமாக இருக்கும்போது அப்போ மேயரை வாழ்த்துனாங்க, நீங்கள் நல்லா எங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்ட்டு. அதுதான் நீங்கள் எல்லா கவுன்சிலரும் அவங்களுடைய மனநிலையில் மனசுக்கு வந்து அவங்க வேறு என்ன கேட்க போகிறாங்க? மக்கள் வாக்களிச்சிருக்காங்க, வாக்களித்த மக்களுக்கு அவங்க வந்து சீக்கிரம் செஞ்சு கொடுத்தா தான் அவங்களுக்கு நல்லா இதாக இருக்கும் அப்படின்னு நம்ம அது குயிக்காக செஞ்சு கொடுக்கும், லேட்டு காலதாமதப்படுத்தாமல் செஞ்சு கொடுக்கும். சந்தோஷப்படும் போது அப்போ நம்ம நிர்வாகம் நல்ல நிலையில் கொண்டு போய்கிட்டு இருக்கோம். கடைசியாக ஒரு கேள்வி சார், திருநெல்வேலி பிரதான திட்டமான வந்து பாதாள சாலை திட்டம் அது எந்த அளவில் இருக்குது? திட்டம் எப்போ முடியும் சார்? அதாவது பாதாள சாக்கடை திட்டம் வந்து கொஞ்சம் கடினமான திட்டம்னு சொல்லலாம். என்னன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு தெருக்குள்ளே ஜேசிபி வச்சு நம்ம தோண்டுறோம். ஜேசிபி வச்சு தோண்டும் போது அதில் கேபிள் இருக்கும், அதே மாதிரி வாட்டர் சப்ளை இருக்கும். அதுங்கான அந்த காலத்தில் போட்டக்கூடிய பழைய குழாய் இருக்கும். இவ்வளவும் நம்ம எடுத்து அப்புறப்படுத்திட்டு இந்த புதிய குழாயை பதிச்சு வீட்டுக்கு தேவையான அந்த கழிவுநீர் ஓடை தோண்டும் போது, அந்த பாதாள சாக்கடை தோண்டும் போது அது இதில் வந்து குழாய் ஜேசிபியில் உடஞ்சிரும். அவங்களுக்கும் அதை சரி பண்ணி கொடுக்கணும். அப்போ ஒரு பெரிய குழாய் உடஞ்சிட்டுனா வாட்டர் சப்ளைனா அது ஒரு 2 நாள் அந்த லைனை கட் பண்ணி அதை லைனை ஜாயின் பண்ணி அதில் காங்கிரீட்டை போட்டு திருப்பி அது போர்ட்ஸில் உடைக்காமல் இருக்கிறதுக்கு வழி ஒன்று இவ்வளோ பார்க்கும்போது கொஞ்சம் நமக்கு அதில் வந்து காலதாமதம் ஏற்படுகிறது. காலதாமதம் ஏற்படும் போது தான் நம்மளுடைய அடுத்த அளவு ஒரு அந்த பணி முடிஞ்ச உடனே திருப்பி ஒரு ரோடு போடணும். அப்போ அந்த சல்லி மண் போட்டு அதை மட்டப்படுத்திக்கும் போது அப்போ வாகனங்கள் கொஞ்சம் சென்று அதை கீழே இறங்கினா தான் அது எந்த தார் ரோடு போடக்கூடியதுக்கு தார் ரோடு போட்டு கொடுக்கும். அது சிமெண்ட் ரோடு போடும்போது சிமெண்ட் ரோடு போடணும். நீங்கள் வேலை முடிஞ்ச மறுநாளே நம்ம அந்த ரோடை போட்டு கொடுத்தோம்னா ஒரு கனத்த
லாரியோ வண்டியோ ஏதோ போகும்போது கீழே அமுக்கிட்டுனா அப்போ என்ன செய்வாங்க, பாரு நேற்று போட்டாங்க இன்றைக்கி அமுக்கிட்டுமாங்க. அப்படிங்கும்போது கொஞ்சம் அதில் நமக்கு கொஞ்சம் ரிஸ்க் இருக்குது. அந்த ரிஸ்க்கு முன்னாலும் அப்படின்னா நம்ம விரட்டி மக்களுக்கு ஸ்கூலு இந்த மாதிரி இடத்துல நம்ம வேகமாக தான் அந்த வேலையை செஞ்சு கொடுக்கும். கொஞ்சம் அது தண்ணி விட்டு எவ்வளவு பர்சன்டேஜ் முடிஞ்சுக்கு இப்போ வந்து இப்போ இப்போ வந்து நான் டவுன் பகுதியில் வந்து ஒரு 90% முடிஞ்சிட்டு டவுன் பகுதியில். அப்போ மேலப்பாளையம் பாளையங்கோட்டை பகுதியில் ஒரு 70% நடந்திருக்கு. ஒரு 30% இருக்குது. அந்த 30% அவங்க கடுமையாக வேலை பார்த்து இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால் இன்னும் ஒரு ஒரு 2-3 மாதம் 4 மாதத்துக்குள்ளே அதை 100% முடித்து பம்பிங் இழுத்து நேராக நம்ம ராமியம்பட்டி கொண்டு அந்த கழிவு. ஸோ அதுலேயுமே நம்ம புதுசாக ஒரு பெரிய 102 கோடி ரூபாய்க்கு அந்த தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணி அதை ஒரு ஒரு நிறுவனத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய அளவுக்கு சுத்தப்படுத்தக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய முதல்வருடைய அந்த கொடுத்துருக்க அந்த ஃபண்டை இன்றைக்கி அதையும் நம்ம அடிக்கல் நட்டி அந்த பணியும் நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால் அந்த வாடைகள் பக்கத்தில் எதுவும் வந்துடக்கூடாது அப்படிங்கூடிய நிலையை இன்றைக்கி நமது திருநெல்வேலி மாநகர தமிழ்நாடுடைய முதல்வருடைய அந்த சீரிய திட்டத்திலும் அவர் ஒதுக்கின பணத்தினாலும் நமக்கு இன்றைக்கி அருமையான ஒரு பாதாள சாக்கடை ராமியம்பட்டி கழிவு நீரை சுத்தப்படுத்தி தண்ணி கொண்டு போடக்கூடிய அளவுக்கு அந்த பகுதியிலும் வாழக்கூடிய மக்களுக்கும் கஷ்டம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறனால அருமையான திட்டத்தை நம்ம கொண்டு வந்து கொடுத்துருக்கோம். நீங்க தமிழ்நாடு பெண்களுக்கும் பாதுகாப்பு எப்படி சார் திமுக ஆட்சியில் பெண்கள் பாதுகாப்பு அப்போ இப்போ சிஎம் கொண்டு வந்து இந்த பிங்க் பேட்ரோல் அதெல்லாம் வந்து மக்கள் வரவேற்பு இருக்குது எப்படி சார்? நீங்கள் பெண்களுக்கு பாதுகாப்புங்கிற சொல்கிற போது நீங்கள் இந்த பார்த்துருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் நீங்கள் வந்து மணிப்பூரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நானே அந்த அந்த செய்தியை வந்து அந்த டிவியில் பார்க்கும்போது நானே கண்ணை பொத்த வேண்டிய சூழ்நிலை. இந்த இப்படி ஒரு நிலையா இந்த பெண்களுக்கு அப்படிங்கிற நிலை இருந்துச்சு. ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி கிடையாது. தமிழ்நாட்டில் ஏன் கேட்டேன்னா இன்றைக்கி ராத்திரி 11 மணினாலும் சரி 12 மணினாலும் சரி இன்றைக்கி தைரியமாக ரயில் ஸ்டேஷனில் இருந்தாலும் சரி பேருந்துனாலும் சரி ஒரு அவசர காலத்துக்கு வண்டி எடுத்துகிட்டு போகக்கூடிய நிலை இங்கே தைரியமாக இருக்குது. அதனால் எல்லாரும் இன்றைக்கி ஆண்களுக்கு மேலாக பெண்களுக்கும் தைரியம் வந்து தைரியமாக எல்லாரும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால் ஒரு தவறான ஒரு கருத்துக்களை நீங்கள் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு நிலை என்று சொல்கிறீர்கள். தமிழ்நாட்டை மாதிரி அதே மாதிரி பெண்களுக்கு பாதுகாப்பும் பெண்களுக்கு உரிமை. நீங்கள் 89 வந்து கலைஞர் வந்து ஒரு பெண்களுக்கு ஒரு சொத்தில் சம உரிமை கொண்டு வந்தது திமுக தலைவருடைய கலைஞர். ஏன் தெரியுமா? ஒரு வீடு இருக்குது, நாளைக்கு எங்கள் வீட்டிலே அந்த காலத்தில் சொல்லுவாங்க பொட்டச்சி உழைச்சி நீங்கள் சாப்பிடணுமா, ஆனா பிறந்தவன் தான் உழைக்கணும் அப்படின்லாம் எங்கள் அப்பா சொல்லியிருக்காப்புல. ஆமாம் சொல்லியிருப்பான். அப்போ இன்னொரு இதையும் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? ஒன்று வீட்டுக்கு பிறந்திருக்கு, ஒன்று ஊருக்கு பிறந்திருக்கும்பாங்க. அப்படின்னு அதில் அர்த்தம் என்ன? ஊருக்கு பிறந்திருக்கு பெண் குழந்தை, வீட்டுக்கு பிறந்ததுக்கு ஆண் குழந்தை. இதெல்லாம் அந்த காலத்தில் இருந்தது. அப்போ அவன் ஊருக்கு பிறந்திருக்கும் போது அவள் அந்த தகப்பனாருடைய உழைச்சி சம்பாத்தியம்மனுடைய அந்த சொத்தில் அவளுக்கும் அதில் 10% சேரும்போது கலைஞர் யோசித்து அந்த திட்டத்தை கொண்டு வந்தார். அப்போ சொத்தில் சம உரிமை கொண்டும்போது அப்போ தான் எக்கா நல்லா இருக்கியாக்கா எப்படி இருக்கேன்னு அண்ணன்காரன் யார் கேட்பான், தங்கச்சியை பார்த்து கேட்பான். ஆமாம் நல்லா இருக்கியாம்மா. ஏன்னா அந்த சொத்தில் சம உரிமை இருக்குல்ல, அதனால் அந்த உரிமையை விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு கொண்டு வந்தது வந்து தலைவர் கலைஞர். அதே மாதிரி இன்னைக்கு தலைவரும் அதே மாதிரி தான் பெண்களுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கறதுனால சொத்தில் சம உரிமையை கொடுக்கக்கூடிய நிலை உருவாக்கப்பட்டு தலைவருடைய கலைஞருடைய காலத்தில் கொண்டு வரும்போது பெண்களுக்கும் இன்னைக்கும் தமிழ்நாட்டில் தலை நிமிர்ந்து நிற்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தில் திராவிட மாடல் நாயகன் அண்ணன் தளபதி இன்னைக்கு வரைக்கும் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. எந்த வகையான இதையும் இல்லாமல் நடைமுறைக்கு மக்களை அன்றாட பிரச்சனைகளை செஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய தமிழ்நாடுடைய முதல்வர், மீண்டும் தமிழகத்தினுடைய முதல்வர், திமுக 7வது முறை முதல்வராகணும், தளபதி அண்ணன் 2வது முறை முதல்வராகணும். மக்கள் முடிவு எடுத்து விட்டார்கள். உண்மையான முறையில் நல்ல மாபெரும் வெற்றி, 200க்கு மேலே வெற்றி பெறும் என்று நான் ஆணித்தனமான இந்த கருத்தை முன்வைக்கிறேன். இங்கே வந்து முதல்வர் வந்து திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய வேட்பாளர்களை அறிமுகம் செய்து வைத்து மக்களுக்கு ஏற்கனவே செஞ்சிருந்த திட்டத்தையும் இப்போ தேர்தல் அறிக்கையில் கொடுத்த வாக்குறுதிகள் திட்டத்தையும் சொல்வதற்காக அண்ணன் தளபதி நெல்லைக்கு வருகிறார்கள். நீங்கள் மக்கள் வந்து அனைவருமே வந்து பொதுமக்கள் அனைவரும் தானாக முன் வந்து அவ்வளோ பேருமே வந்து அவருடைய அருமையான பேச்சை கேட்டு அவர் இன்னும் என்னென்ன சொல்ல போகிறாரு அப்படிங்கிறவுடைய இதை வந்து
அதுக்கு தேவையான வசதிகளும் இந்த தேர்தல் நடத்தை விதி இருப்பதால் அவங்களுடைய நிலைகளை உடைய பொறுமையாக இருந்து தலைவருடைய பேச்சை கேட்டு அவருக்கு நீங்கள் உங்களுடைய மகிழ்ச்சி அவருடைய மகிழ்ச்சி, நீங்கள் மகிழ்ச்சி பொன் சிரிப்போடு நம்ம அவர் வரவேற்கும் போது அவர் இன்னும் கிட்டத்தட்ட பல திட்டங்களை அவர் உங்களுடைய பார்த்த உடனே ஏற்கனவே சொல்லாமே செஞ்சுருக்காரு நிறைய. அதனால் இப்போ சொல்லிட்டு நிறைய திட்டத்தை கொண்டு வந்திருக்காரு. இன்னும் சொல்லாத எவ்வளோ திட்டத்தை அவர் மனசுக்குள்ளே வச்சுருக்காரோ அந்த நிலைகளை அவர் கொடுவார். நீங்கள் அனைவரும் நெல்லை மாவட்டத்துடைய பெண்கள், சகோதர சகோதரிகள், மாணவிகள், அதேமாதிரி முதியவர்கள் அனைவருமே தலைவருடைய 3ஆம் தேதி வரக்கூடிய இந்த நிகழ்ச்சியிலே நீங்கள் கலந்து கொண்டு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ரொம்ப நன்றி சார்.